வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ஏக்கன் பாபு சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல நிறைய சீசன் இருக்கு. அதுல சீசன் 1 தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சீசன் 1ல 10 எபிசோட் இருந்தது. அதனால தான் 2 பார்ட்டா போடலாம்னு முடிவு எடுத்திருந்தேன். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். இது ஒரு சூப்பரான கதைன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் பார்ட் 1 பார்க்கலனா நான் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கடைசியா நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, பட்டேல் இறந்து போனதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. பட்டேல் கிட்ட இருக்க ஒரு பொருள் தான் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அந்த பொருளுக்காக தான் சாவடிச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 3 பேருமே டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஏக்கன் பாபு இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள நுழையிறாரு. தெரியாதனமா ஸ்கிரீன்ல இருக்க ஒரு வாட்டையை பாக்குறாரு. இது என்ன வாட்டை இருக்குன்னு செக் பண்ணிட்டாரு. பார்த்தா புல்லட் போன மாதிரி ஒரு வாட்டை தான் இருக்கு. அந்த புல்லட் எங்க போச்சு, அந்த புல்லட்டை எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்பதான் இந்த 2 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. என்ன பாக்குறீங்கன்னு கேட்கும்போது இவருமே இங்க ஒரு புல்லட் போயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க கிட்ட எனக்கு ஒரு ஏணி வேணும்னு கேக்குறாரு. இவங்களுமே ஏற்பாடு பண்ணி தந்துடுறாங்க. அந்த ஏணியை வேகமா எதிர் பிளாட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இவர் போட்டுட்டு இருக்காரு. என்ன பண்றீங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இல்ல நான் உன்னை செக் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்களே என்னன்னா பண்ணிக்கோங்க, எங்களை விட்டுருங்கன்ற மாதிரி இவங்க 2 பேருமே கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இவருமே அந்த இடத்துல புல்லட் பட்டிருக்கான்றத பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. கரெக்டா புல்லட் அங்கதான் பட்டிருக்கு. அந்த புல்லட்டையும் எடுத்துடுறாரு. அங்கிள் உடம்புல இறங்குச்சு பாத்தீங்களா, அந்த புல்லட் தான் இங்கேயும் இருக்கு. இவங்க 2 பேருமே இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவர் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு யோசிக்கிறாங்க. இப்ப முகேஷ் இருக்கார்ல, அவர் புல்லட் போனதா சொன்னாரு. அந்த இடத்தை செக் பண்ணலாம்ன்ற மாதிரி ஸ்கிரீனை செக் பண்றாரு. பார்த்தா ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. புல்லட் போன மாதிரி தான் ஓட்டை விழுந்திருக்கு. அவர் சொன்னது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி இவரோட ஃப்ரெண்டான அருண் கிட்ட இவர் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஏக்கன் பாபுவும் புல்லட்டை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கண்டிப்பா பட்டேல தற்கொலை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றாரு. எதை வச்சு சொல்றீங்கன்னு இவங்க 2 பேர் கேட்கும்போது ஏக்கன் பாபு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இறந்து போன பட்டேலை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவரா இருப்பாரு. அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து தான் ஷூட் பண்ணி இறந்து போயிருக்காரு. அப்படி இறந்து போயிருந்தா புல்லட் ஏன் இந்த சைடுக்கு போயிருக்கு, ரைட் சைடுல இருந்து ஷூட் பண்ணாதான் இந்த சைடு புல்லட் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேணும்ட்டே இந்த சைடு பார்த்து ஷூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி பண்ண போறாங்கன்னு இந்த 2 பேர் கேக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பொறுமையா புரிய வைக்கிறேன். முதல்ல இந்த இடத்துக்கு வந்து உட்காருன்ற மாதிரி முகேஷை உட்கார வச்சிடுறாரு. அந்த அங்கிள் எப்படி ஷூட் பண்ணிருப்பாரு, லெஃப்ட் சைடுல கையை வச்சு தானே ஷூட் பண்ணிருப்பாரு. இந்த ஆங்கிள் தான் புல்லட் இறங்கி இருக்கு. சோ கன்னை இங்க தான் வச்சிருக்கணும். அந்த மாதிரி கையை வையன்னு சொல்லும் போது இவர் வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு. இந்த ஆங்கிள் கையை ஒன்னாலேயே வைக்க முடியல, அந்த அங்கிளால மட்டும் எப்படி வைக்க முடியும்? அதனால வேற யாரோ தான் கன்னை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. 2வது வாட்டி ஷூட் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா 2வது வாட்டி அவரோட கையை ட்ரிகர்ல பண்ணோம். அப்பதான் அவரே ஷூட் பண்ணிக்கிட்டாருன்னு எல்லாருமே நம்புவாங்க. அதுக்காக தான் 2வது வாட்டியும் ஷூட் பண்ணிருக்காங்க. ஜன்னலை திறந்து வச்சு தான் ஷூட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப நமக்குமே இவர் சொல்றத கொஞ்சம் விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, அங்கிள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு 2 பேர் தேவைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த 2 பேருமே இவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சாவடிச்சிடுறாங்க. சாவடிக்கும் போது அங்கிள் சைடுல இருந்து தான் சாவடிச்சிருப்பாங்க. ஆனா ட்ரிகர் அங்கிள் கையில படல. இன்னொரு ட்ரிகர் பண்ணணும்னு அமுக்கும் போது தான் இந்த சைடு புல்லட் போயிருக்கும். இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஏக்கன் பாபு சொல்றாரு. நீங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்குன்ற மாதிரி முகேஷ் ஏத்துக்கிறாரு. அங்கிளை பொறுத்த வரைக்கும் ஏதோ எழுதி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, பிங்க் எலிஃபண்ட் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாரு. அது மூலியமா அங்கிள் என்ன சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே டீகோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஏக்கன் பாபு இங்க இருக்க போட்டோவெல்லாம் பாக்குறாரு. அதுல பிங்க் ஃபிளாய்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. பிங்க் ஃபிளாய்ட்னா யாரு, இந்த 4 பேர்ல யாருன்ற மாதிரி கேக்குறாரு. அது ஒரு நபரோட பேர் கிடையாது, அந்த பேண்டோட பேருன்ற மாதிரி இங்க இருக்க முகேஷ் சொல்றாரு. ஓஹோ, பேண்டுக்கு கூட இப்படி பேர் வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா ஏக்கன் பாபு கேக்குறாரு. அப்ப ஏக்கன் பாபுக்கு போன் கால் வருது. ஒய்ஃப் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு போல. அந்த சில்க் சாரியை வாங்கிட்டீங்களா இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. உனக்காக தான் பார்த்து வாங்கலாம்னு நான் தேடிட்டு இருக்கேன், சீக்கிரமே கண்டுபிடிச்சு வாங்கிடுறேன்ற மாதிரி ஒய்ஃபை சமாளிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதை பார்த்து இவங்க 2 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அந்த அங்கிள் வீட்ல இருந்து டைரி எடுத்தாங்கல்ல, அந்த டைரியை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைரியில வெள்ளிக்கிழமை மட்டும் பேப்பர் கிழிக்கப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. வேணும்ட்டே கிழிச்ச மாதிரி இல்ல, அங்கிளே தான் கிழிச்சிருக்காரு. அதாவது ஏதோ பாயிண்ட் எழுதின மாதிரி பின்னாடி இருக்க பேப்பர்ல பதிவாயிருக்கு. ஏதோ கிளப்புக்கு போய் சீட்டாட்டம் விளையாடி இருக்காங்க, அதனால தான் பாயிண்ட் எல்லாம் எழுதி இருக்காங்க போல. நீயே பாருன்ற மாதிரி அச்ச காட்டுறாரு. ஆமா, ஏதோ பாயிண்ட் எழுதின மாதிரி இருக்கு. அப்ப கிளப்ல போய் சீட்டு கட்டி விளையாடி இருக்காங்க, அந்த பேப்பரை கிழிச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு பட்டேலோட ஃப்ரெண்ட்ஸை பத்திலாம் தெரியாது. பட்டேலோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்னு ஏக்கன் பாபு
பாபு சொல்றாரு. அதாவது சகாதேவ பத்திலாம் இவங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது, பட்டேலை பத்தி மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுது. பட்டேலை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அவினாஷ் கிட்ட தான் பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ஏக்கன் பாபு என் கூட வெளியே வாங்க போலான்னு சொல்றாரு. எங்களாலாம் வர முடியாது, எங்களுக்கு மத்த வேலை இருக்கு, நீங்க வேணா டாக்ஸி பிடிச்சி கிளம்பிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, எனக்கு பிடிச்சி மட்டும் தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே இவருக்காக டாக்ஸி எல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாங்க. அந்த டாக்ஸி மூலியமா இவரும் அந்த கிளப் எங்க இருக்குன்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி வண்டியை ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்குலாம் வந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி முகேஷ் அருண் வெளியே வந்திருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ கூட அருணுக்கு அந்த ஏக்கன் பாபு மேலதான் சந்தேகம் இருக்கு. ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்ற மாதிரிலாம் அருண் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவினாஷ் பிளாட்டுக்கு வந்துடுறாரு போல. ஏக்கன் பாபுவும் இவர் வந்து வெயிட் பண்றதை கவனிக்கிறாரு. அப்படி கவனிச்சவரு உடனே இவங்க ரெண்டு பேருக்கு கால் பண்ணி ஒரு எமர்ஜென்சி, வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவங்க ரெண்டு பேருக்கு காரணம் புரிய மாட்டேங்குதுல்ல. இப்ப வேகமா வீட்டுக்கிட்ட வந்து இறங்கிடுறாங்க. வாசல்ல தான் ஏக்கன் பாபு அந்த டாக்ஸி இருக்கு, அதுக்கான காசை மட்டும் பே பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்றாரு. அடப்பாவி, இதுக்காக தான் வேகமா வர வச்சியான்ற மாதிரி முகேஷும் இந்த இடத்துல கோவப்படுறாரு. இப்ப பிளாட்டுக்கு வரும்போது தான் அவினாஷ் வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப அவினாஷை உட்கார வச்சு இவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் அங்கிள் இறந்த தகவல் உனக்கு கிடைக்கலையா, வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா, தகவலே இப்பதான் கிடைச்சது, அதனால தான் வந்தன்ற மாதிரி அவினாஷும் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேரு ஏக்கன் பாபு, இவரும் உன்னோட அங்கிள் கேஸை விசாரணை பண்றாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் சொல்றாங்க. இதை கேட்கிற அவினாஷோட முகம் லைட்டா மாறுது. இதை தாண்டி அவினாஷ் கிட்ட உன் அங்கிள் கொஞ்ச நாள் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா ஸ்டே பண்ணாரு, என்னையும் கூப்பிட்டு பேசினாருன்னு சொல்றாரு. அந்த அங்கிள் இருக்கார்ல, வீட்டை விட்டு வேகமா ஒரு ஹோட்டலுக்கு போயிடுறாரு போல. ஹோட்டல்ல இருந்து துபாய்க்கு கிளம்புற மாதிரி பிளான் வச்சிருப்பாரு. உன்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி தான் இவனை வர வச்சிருப்பாரு. இவன் கிட்ட கொஞ்ச நாளாவே என்ன யாரோ ஃபாலோ பண்றாங்க, என்கிட்ட டீலிங்லாம் வச்சுக்கிற சகாதேவ உனக்கு தெரியும்ல, அந்த சகாதேவ ரீசெண்டா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான், அவனை சாவடிச்சவங்க என்னையும் சாவடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ரொம்ப பயந்து பேசியிருப்பாரு. இதை தாண்டி பசில் மாதிரி ஒரு பேப்பரையும் தந்திருப்பாரு. பசிலா, என்ன பசில் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்கறாங்க. இவங்களுக்கு ஒரு பசில் கிடைச்சது பாத்தீங்களா, அதே மாதிரி தான் அங்கிள் ஒன்னு தந்திருக்காரு போல. அதை பத்திலாம் இவர் சொல்றாரு. மேற்கொண்டு அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, எனக்கு இங்க இருக்க கூட பயமா இருக்கு, இங்க கூட யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயப்படுறாரு. துபாய்க்கு போயிட்டேனா சேஃப் ஆயிடுவேன்ற மாதிரி அங்கிள் சொல்றாரு. இந்த மாதிரிலாம் அங்கிள் அவினாஷ் கிட்ட பேசிட்டு இருக்காருல, அப்படியே ஜன்னல் கிட்ட வேடிக்கை பார்க்கறதுக்காக போயிருப்பாரு. அப்படி போனவரு அங்க இருக்க ஒருத்தனை பார்த்து செம்மையா பயப்படுறாரு. பிரசன்ட்ல ஏக்கன் பாபு ஒருத்தன் ஃபாலோ பண்ணுவான் பாத்தீங்களா, குருன்ற மாதிரி சொல்லியிருப்பேன், அவனை பார்த்து தான் பயப்படுறாரு. அவன் இங்கேயும் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. அவினாஷ் கிட்ட பயந்த மாதிரி பேசுறாரு. இதனால அவினாஷ் இருக்கார்ல, என் ஃப்ரெண்டோட ரூம் உங்களுக்கு தெரியும்ல, அந்த ரூமுக்கு வேணா கொஞ்ச நாள் போய் தங்குங்க, அங்கிருந்து துபாய்க்கு கிளம்பிருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் அந்த அங்கிள் இங்கேயே வந்திருக்காருன்றது தெரிய வருது. இந்த அவினாஷ் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட ஏக்கன் பாபு இருக்காரு பாத்தீங்களா, அவினாஷ சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாரு. அதாவது உங்க அங்கிள இந்த வீட்டுக்கு வந்து தங்க சொல்லிட்டீங்க, நீங்க எங்க போனீங்க, உங்க அங்கிளை பாக்குறதுக்காக நீங்களும் இங்க வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி டவுட் படுற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. இதை தாண்டி இங்க இருந்த அங்கிள் நடுவுல அவினாஷ்க்கு கால் பண்ணி பேசியிருப்பாரு. அப்படி பேசும்போது உங்ககிட்ட என்ன பேசினாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல நார்மலா தான் பேசினாரு, நான் சீக்கிரமா துபாய்க்கு போக போறேன்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றான். ஆனா ஏக்கன் பாபு துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த நாள் எங்க போனீங்கன்னு கேட்கும்போது இவனுமே வேலை விஷயமா இந்த ஊருக்கு போனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவர் குறுக்க கேள்வி கேட்கறது அவனுக்கு கடுப்பை வர வச்சிருது. நீங்க என்ன போலீஸா, போலீஸ் மாதிரி எதுக்காக என்கிட்ட விசாரணை பண்றீங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறான். அவன் எதுக்காக கோவப்படுத்துறீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி முகேஷ் சொல்றாரு. சரி ஓகே, நான் எதுவும் கேட்கலன்ற மாதிரி ஏக்கன் பாபு அமைதியாயிடுறாரு. இப்ப வேகமா அவினாஷ் கிளம்ப பார்க்கும்போது, இது உன் ரூம் தானே, இங்கே தங்குன்ற மாதிரி அருண் சொல்றாரு. ஆனா அவினாஷ் இருக்கார்ல, என் அங்கிள் இந்த இடத்துல இறந்து போயிருக்காரு, அவர் இறந்து போன இடத்துல எப்படி இருக்கிறது, ஒருவேளை என்னோட அங்கிள் ஆன்மாவா இங்கேயே கூட நடமாட வாய்ப்பு இருக்குல்ல, எனக்கு பேய்னாலே பயம், அதனால நான் ஹோட்டல்லயே ஸ்டே பண்றேன்னு கிளம்ப பாக்குறாரு. இவரை லைட்டா கிண்டல் பண்ணி ஏக்கன் பாபு சிரிச்சோன்னு இவருக்கு திரும்பி கோவம் வந்துருது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சத்தம் போடுறாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஏக்கன் பாபுவை பத்தி இவங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க. ஆக்சுவலா ஏக்கன் பாபு கிளப்பை பத்தி விசாரிக்கிறேன்ற மாதிரி தான் போயிருப்பாரு. அப்படி போனவரு அது என்ன கிளப்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை நான் கெஸ் பண்ணிட்டேன், இப்ப நம்ம எல்லாருமே சேர்ந்து போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நாங்களும் வரோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. ஆக மொத்தத்துல இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சாங்கல்ல அந்த கிளப்புக்கு கரெக்டா வந்துடுறாங்க. அதாவது இவங்க விளையாண்டாங்கல்ல அந்த கிளப்புக்கு வந்துடுறாங்க. பேரே பிங்க் எலிஃபென்ட் அப்படின்றது, அதனால தான் இந்த கிளப்புக்கு இவங்க வந்திருக்காங்க. இவங்க கிட்ட தான் பட்டேலோட போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அந்த போட்டோவை காமிச்சு விசாரிக்கலான்ற ஐடியா
ஐடியால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப மேனேஜர் கிட்ட இவரை தெரியுமான்னு கேட்கும்போது இவரை நல்லா தெரியுமே, இவரும் இவரோட ஃப்ரெண்டு சகாதேவன்றவரும் இந்த இடத்துல சீட்டு கட்டு விளையாடுறதுக்காக வருவாங்க, கூட மூணாவதா ஒரு நபர் வருவாரு, அவரோட ஃபேஸை நான் பார்த்ததே இல்ல, எப்பவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாரு, அவரோட அடியாலா ஒருத்தன் வருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுக்கு தேவையான தகவல் தெரிஞ்சிருது. சகாதேவும் வித்தியாசமா இறந்து போயிருக்காரு. அப்ப சகாதேவ் இறந்து போயிருக்காரு, இப்ப பட்டேல் இறந்து போயிருக்காருன்னா நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கடைசி வாட்டி வரும்போது இந்த இடத்துல வாக்குவாதம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் தான் வந்து வாக்குவாதம் எல்லாம் பண்ணக்கூடாது, கிளம்புங்கன்னு அனுப்பி விட்டேன்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டாரு. கடைசியா வரும்போது வாக்குவாதம் நடந்திருக்கு, அன்னைக்கு நைட்டு தான் சகாதேவ் இறந்து போயிருக்காரு. அதே மாதிரி மூணாவது நபரை பத்தி தெரியல, அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இங்க இருக்க வேற ஒரு நபரு அந்த நாள் போட்டோ எடுத்தாங்க, அந்த போட்டோ என்கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் டைமண்ட் வியாபாரி இல்ல, அதனால அவர் கூட போட்டோ எடுத்துக்கலான்னு இந்த பையன் தான் போட்டோ எடுத்திருப்பான். அந்த போட்டோவை காட்டுறான். அதுல மூணாவது நபர் தெரிய மாட்டாரு, அவர் ரொம்ப லாங்குக்கா நின்னுட்டு இருக்காரு. இதை தாண்டி அவங்க பாயிண்ட் எல்லாம் எழுதுவாங்கல்ல, அந்த பேப்பரும் கிடைச்சிருது. பாயிண்ட் எல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் கிழிச்சு போட்டு போயிடுவாங்க போல, அந்த பேப்பரை இவன் எடுத்து வச்சிருக்கான். அந்த பேப்பரை இவங்க கிட்ட தந்துட்டு இருக்கான். ஆக்சுவலா மூணாவதா வந்தது யாருன்னு தெரியல, அப்படி வந்த நபர் கூட அசிஸ்டன்ட் மாதிரி வேற ஒருத்தனும் வந்திருக்கான் போல. இத பத்திலாம் இங்க இருக்க பையன் சொல்லிட்டு இருக்கான். அந்த மூணாவது நபரோட அசிஸ்டன்ட் வேற யாரும் கிடையாது, குருன்னு ஒருத்தனை காட்டுவாங்கல்ல, அவன் தான் அந்த அசிஸ்டன்டா இருப்பான். இவங்க கிளப்பை விட்டு கிளம்புறத அந்த குரு பார்த்துட்டு இருக்கான். இவங்க கார்ல கிளம்புறாங்க பாத்தீங்களா, அந்த குரு இவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃபாலோ பண்றத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் காரை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்றது இவருக்கு தெரியுது. இவர் வேணும்ட்டே இந்த ஹோட்டலுக்கு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரி ஓகேன்ற மாதிரி அந்த ஹோட்டலுக்கு சாப்பிடுறதுக்காக வந்துடுறாங்க. அவனுமே ஃபாலோ பண்ணி வரானான்னு பார்த்துட்டு இருக்காரு. அவன் ஃபாலோ பண்ணி வரது தெரியுது. அவனுக்கு கேட்கிற மாதிரி சில விஷயங்களை பேசணும் அப்படின்ற மாதிரி ஏக்கன் பாபு யோசிக்கிறாரு. அதாவது அந்த பசிலை இவங்களால சால்வ் பண்ண முடியாம இருக்கு பாத்தீங்களா, அந்த பசிலை பத்தி இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. இதை சால்வ் பண்ணாதான் அந்த பொருள் என்னன்றது தெரியும், அந்த பொருள் எங்க இருக்குன்றதும் தெரியும், நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அவனும் கேட்டுட்டு இருக்கானான்ற மாதிரி நடுவுல திரும்பி அவனை பாக்குறாரு. இப்ப டிஸ்கஸ் பண்ணும்போது பெண் எடுத்து எழுதுறாரு பாத்தீங்களா, அந்த குருஜி கிட்ட இருந்து எடுத்த பெண்ணை எடுத்து எழுதுறாரு. இந்த பெண்ணு குருஜியோட பெண்ணாச்சு, நான் திரும்பி தரதுக்கு மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஏக்கன் பாபு சொல்றாரு. இவங்க டிஸ்கஷன் அந்த சகாதேவ பத்தி தான் இருக்கு. சகாதேவ் கிட்ட இருந்து பட்டேல் ஏதோ வாங்கியிருக்காரு. முதல்ல சகாதேவ சாவடிச்சிருக்காங்க, அடுத்ததா பட்டேல சாவடிச்சிருக்காங்க. எதுக்காக சாவடிச்சாங்கன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பேசி முடிச்சுட்டு கிளம்பலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அந்த குரு ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஒரு கன்னை காமிச்சு இவங்களை மிரட்டி ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள ஏக்கன் பாபு இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு அவன் கையில எதையோ விடுறாரு. கையில பட்டோன்னா அவன் வலியால துடிச்சிட்டு இருக்கான். இப்ப நிறைய ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனுமே தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறான். ஏக்கன் பாபு என்ன வீசினாருன்றது இப்பதான் நமக்கு தெரியுது. ஆக்சுவலா இவர் வந்தோனே அம்ப கரெக்டா விடுற மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் எடுத்தாரு பாத்தீங்களா, அதை வச்சுதான் கரெக்டா வீசி அவன் கையிலேயே குத்த வச்சிருப்பாரு. இதெல்லாம் ஆளுங்க கிட்ட காமிக்கிறாரு. அவன் யாருன்னு ஆளுங்க கேட்கும் போது ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணா, ஒரு ஸ்டேஜ்ல அட்டாக் பண்ணவே ட்ரை பண்ணிட்டான்னு சொல்றாரு. இந்த அவினாஷை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. இவரை பார்த்து பேசுறதுக்காக லாயர் வந்திருக்காரு. வந்த லாயர் இருக்கார்ல, உன் அங்கிளோட சொத்து எல்லாமே உன் பேருக்கு சீக்கிரமே மாறப்போகுது, அந்த ப்ராசஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற அவினாஷ் பயங்கரமா சந்தோஷப்படுறான். இதை பார்க்கும்போது லாயருக்கு டவுட் அதிகமாகுது. உன் அங்கிள் இறந்து போனதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அப்படி சம்பந்தம் இருக்குன்னா என்கிட்ட உண்மையை சொல்லிருன்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன பேசுறீங்க, என் அங்கிளை நான் சாவடிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி இவருமே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவினாஷ் இந்த விஷயத்தை ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி அருணுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல என் அங்கிளோட சொத்து எனக்கு கிடைச்சிரும், என் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா பேசுறாரு. அதே மாதிரி லாயர் சந்தேகப்பட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தியும் சொல்றாரு. இந்த விஷயத்த சொன்னோன்னே அருணுக்கே லைட்டா அவர் மேல டவுட் வர ஆரம்பிக்குது. எனக்குமே அவினாஷ் மேல டவுட் இருக்கதான் செஞ்சதுன்ற மாதிரி திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இவர் வீட்டை விட்டு பொருள் வாங்குறதுக்காக வெளியே போகும்போது அவரோட டிரைவிங் லைசன்ஸ் அங்கதான் இருந்திருக்கும். திரும்பி வந்து பார்க்கும்போது டிரைவிங் லைசன்ஸ் காணாம போயிருக்கும். கண்டிப்பா அந்த விஷயத்த அவினாஷ் தான் எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நாள் அவினாஷ் வீட்டுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பிரசன்ட்லயும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இருக்க அபார்ட்மெண்ட்ல ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு போல. ஏக்கன் பாபு இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்துடுறாரு. அந்த ஃப்ரெண்டுமே இவரை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாரு. என் பையனை பொறுத்த வரைக்கும் பேண்ட் மாதிரி வச்சிருக்கான், என் பையனை உனக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி பையனை அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. அந்த பையன் நாங்க பாட்டு பாட போறோம் கேளுங்கன்ற மாதிரி ஏக்கன் பாபு கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை கேட்கிற ஏக்கன் பாபுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது போல.
அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு முகேஷை காட்டுறாங்க. முகேஷ் இருக்கார்ல, அந்த குருஜியோட பெண்ணை வச்சு எழுதிட்டு இருக்கும்போது குருஜி கிட்ட இருந்து கால் வருது. குருஜியும் நான் சொன்ன மோதிரத்தை அவர் வாங்கிட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இன்னும் வாங்கல குருஜி, அதே மாதிரி உங்க பெண்ணை தெரியாம கொண்டு வந்துட்டாரு, நாங்க அடுத்த வாட்டி வரும்போது தந்துடுறோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி குருஜியும் ஏத்துக்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஏக்கன் பாபு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏக்கன் பாபு என்ன சொல்றாருன்னா, ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி பிளான் பண்ணா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. சம்பந்தப்பட்ட எல்லாரையும் வர வைக்கலாம், அவங்க கிட்ட மனசை விட்டு பேசலாம், அவங்க கிட்ட பேசுறது மூலியமா ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி கூப்பிடுங்க, விசாரணைன்ற மாதிரிலாம் கூப்பிடாதீங்க, சும்மா சேர்ந்து சாப்பிடலான்ற மாதிரி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருக்குமே தனித்தனியா கால் பண்ணி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவினாஷோட லாயரு, அவினாஷ் லாயர் கிடையாது, இறந்து போன பட்டேலோட லாயரு, இதை தாண்டி அந்த குருஜியும் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லிடுறாங்க. வரதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல எல்லாருமே ஜெனரலா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த லாயர் இருக்கார்ல, நீங்களுமே சைடுல விசாரணை பண்றதா அவினாஷ் சொன்னா, அப்படி விசாரணையில என்ன கண்டுபிடிச்சீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறவரு இந்த இடத்துல இருக்க அவினாஷை தான் கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவினாஷ், அந்த நாள் இந்த இடத்துக்கு நீ வரலன்னு கேட்கிறாரு. வரலன்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. சரி எங்க போனேன்னு கேட்கும் போது ஒரு காரை நான் வாடகைக்கு எடுத்து டிராவல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. இந்த பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஒரு காரை வாடகைக்கு எடுக்கணும்னா கண்டிப்பா லைசன்ஸை காட்டணும். அந்த சமயம் உங்ககிட்ட லைசன்ஸே இல்ல, வீட்டுல தான் லைசன்ஸ் இருந்தது, அந்த லைசன்ஸை நீ வந்து எடுத்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அவினாஷுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. என் லைசன்ஸ் எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும், அது மூலியமா தான் நான் வண்டியை வாடகைக்கு எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாரு. அப்ப அருண் இருக்கார்ல, இவன் பொய் சொல்றான், கண்டிப்பா நான் கடைக்கு போறதுக்கு முன்னாடி லைசன்ஸை இந்த இடத்துல வச்சு பார்த்தேன், திரும்பி வரும்போது தான் லைசன்ஸ் காணாம போச்சுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அவினாஷுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல ஒத்துக்கிறாரு. இப்ப அவினாஷ் நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே அவினாஷ் லைசன்ஸ் எடுக்கணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அங்கிள் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்ற மாதிரி தான் வந்திருப்பாரு. அப்படி வரும்போது அங்கிள் ஏற்கனவே இறந்து போயிருப்பாரு. அதை பாக்குற இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன அங்கிள் இறந்து போயிருக்காரு, ஐயோ ஏதோ ஆயிடுச்சு போல, நம்ம சைலண்டா கிளம்புறது தான் நமக்கு நல்லதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக தானே வந்தாரு, எடுத்துட்டு கிளம்பலான்ற மாதிரி எடுத்துட்டு கிளம்பி இருப்பாரு. இதை எதுக்காக சொல்லாம மறைச்சன்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்லியிருந்தா நான் தான் இந்த கொலையை பண்ணிருக்கேன்னு கன்ஃபார்மே பண்ணிருப்பீங்க, என் அங்கிளோட சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி போலீஸ் முடிவே எடுத்து என்ன லாக் பண்ணிருப்பாங்க, அதுக்கு பயந்து தான் சைலண்டா கிளம்பிட்டேன்ற மாதிரி சொல்றான். இவன் பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா ஏக்கன் பாபு இவன் உண்மையை தான் சொல்றான், இவன் இந்த விஷயத்தை பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. லாயர் சார், நீங்க கூட நீங்க வந்தீங்கன்னு கேக்குறாரு. எது நான் வந்தனா, நாலாம் வரலன்னு லாயர் சமாளிக்க பாக்குறாரு. இல்ல நீங்க வந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு ஏக்கன் பாபு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, பட்டேல உங்களோட முக்கியமான கிளைண்ட், அவர் போன்ல பேசும்போது கால் கட் ஆயிருச்சு. என்னடா இது கால் கட் ஆயிருச்சு, என்ன எது நேர்லயே போய் விசாரிக்கலாம்னு நீங்க நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்க டவர் ரேஞ்சை செக் பண்ணும்போது நீங்க இங்க வந்திருக்கிறதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உண்மையிலேயே லாயரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல, நான் சொல்லிடுறேன், ஆனா நான் இந்த கொலையை பண்ணலன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பட்டேல் இருக்கார்ல, நான் இப்போதைக்கு அவினாஷ் வீட்டுல தான் இருக்கேன், ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்குள்ள லைன் சரியா கிடைக்காம கட் ஆயிருக்கும். இவர் திரும்ப திரும்ப கால் பண்றாரு, வீட்டுக்கே வரலான்னு வீட்டுக்கே வராரு. கதவை தட்டி பார்த்துட்டு இருக்கும் போது கதவு திறந்துதான் இருக்குன்னு தெரிய வருது. உள்ள நுழைஞ்சு வரும்போது தான் அவர் இறந்து போயிருக்கிறது தெரியுது. ஐயோ இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்து இவர் பயந்துடுறாரு. சைலண்டா கிளம்பிடலான்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாரு. முதல்ல அவினாஷ் வந்து பார்த்திருப்பான், அதுக்கப்புறம் லாயர் வந்து பார்த்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே நாங்க சத்தியமா பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஏக்கன் பாபு இருக்காரு பாத்தீங்களா, இந்த லாயரை சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் இப்படி தொலைவி கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது இவங்க ஏற்கனவே செட்டப்லாம் பண்ணாங்கல்ல, அங்க இருக்க கேண்டல்னால அங்க இருக்க துணி பத்தி எரிய ஆரம்பிக்குது. ஐயோ துணி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அணைக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கதவை திறக்கணும்ன்ற மாதிரிலாம் அருண் ட்ரை பண்றாரு. ஏக்கன் பாபு திறக்க வேணாம், நிறுத்துன்னு தடுக்கிறாரு. அப்ப அங்க இருக்க குருஜி இருக்கார்ல, அங்க ஜன்னல் இருக்குல்ல, அதை திறங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களுமே வேகமா ஜன்னலை திறக்கிறாங்க, ஸ்கிரீன் எல்லாம் திறந்து விடுறாங்க. இந்த இடம் பரபரப்பா இருக்கும் போது இப்ப இன்ஸ்பெக்டர் லேடி டீமோட வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க ஏக்கன் பாபு சார் சொல்லி தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. என்ன சார்னு திடீர்னு கூப்பிடுறாங்கன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்பதான் இந்த இன்ஸ்பெக்டர் லேடி விஷயத்தை புரிய வைக்கிறாங்க. ஆக்சுவலா ஏக்கன் பாபுவை பொறுத்த வரைக்கும் கொல்கட்டால பெரிய டிடெக்டிவா இருப்பாரு. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த பகுதிக்கு வந்திருக்காருன்னு தெரிய வருது. இந்த ஊர்ல இருக்க ஒரு மியூசியத்துல ஒரு காஸ்ட்லியான பொருள் காணாம போயிருக்கும், அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் ஏக்கன் பாபு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஒய்ஃபுக்கு பொருள் வாங்க வந்தேன்னு எல்லார்கிட்டயும் சும்மா தான் சொல்லியிருப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே இவர் முழுக்க விசாரணை தான் பண்ணியிருப்பாரு.
அந்த காஸ்ட்லியான பொருள் பட்டேல் கிட்ட வந்திருக்கு, சகாதேவ் மூலியமா தான் பட்டேல் கிட்ட வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேர் எப்பவுமே டீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை டீல் பண்ணிருக்காங்க. அந்த டீலிங்ல மூணாவதா ஒரு நபர் சம்பந்தப்பட்டிருக்காரு, அந்த மூணாவது நபர் தான் இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர்கிட்ட எப்படி வந்திருக்கோம்னா, சகாதேவ் திருடுறவங்க கிட்ட இருந்து பொருளை வாங்குறவரா இருப்பாரு, சகாதேவ் திருடினவங்க கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கியிருப்பாரு, ஓரளவுக்கு காசு கொடுத்து வாங்கியிருப்பாரு. அதை வந்து பட்டேல் கிட்ட டீல் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருப்பாரு. அந்த டீலிங்ல தான் பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. இதை தாண்டி அந்த ஸ்டோனை பத்தி எப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கோம்னா, அந்த ஸ்டோனோட பேரு ராக் ஸ்டோன்ன்ற மாதிரி வரும். அந்த பையன் ராக் ஸ்டார் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணா பாத்தீங்களா, நான் ஒரு ராக் ஸ்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இதை கேட்கும் போது கண்டிப்பா அந்த ஸ்டோன் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு, ஏன்னா அவர் சொன்ன க்ளூலயும் இந்த வார்த்தைலாம் வருதுன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. பட்டேல் உங்ககிட்டயும் அவினாஷ் கிட்டயும் ஏதோ சொன்னதா சொன்னீங்கல்ல, என்ன சொன்னாரு அப்படின்ற மாதிரி லாயர் கிட்ட கேட்கிறாரு. லாயருமே கேட்ட விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, ஸ்டார் ஒன்னு பூமிக்கு வருது, ஆனா முள்ளு தடுத்து வழியிலேயே மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சகாதேவ் கிட்ட இருந்து பட்டேல் கிட்ட அந்த ஸ்டோன் வந்ததுல இருந்தே பிரச்சனை வந்திருக்கு, பட்டேலை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணி இருக்கு, நமக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுதுன்றதுக்காக தான் அந்த ஸ்டோனை மறைச்சு வச்சிருக்காரு. மறைச்சு வச்ச விஷயத்த க்ளூவா மட்டும் அவினாஷ் கிட்டயும் உங்ககிட்டயும் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி எழுதியும் வச்சிருக்காரு. குருஜி, நீங்க தான் சில விஷயங்களை கண்டுபிடிப்பீங்கல்ல, இதை கண்டுபிடிக்க முடியுமான்னு ஏக்கன் பாபு கேட்கிறாரு. சேச்சா, இதெல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி குருஜி சொல்றாரு. ஆமா, கண்டுபிடிக்க முடியாம தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறதே நீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. எது நானா? என்ன உளறிட்டு இருக்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்ற மாதிரி குருஜி பேசுறாரு. நீங்க தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு 100% தெரியும்ன்ற மாதிரி இவரும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏக்கன் பாபுவை பொறுத்த வரைக்கும் பட்டேலை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு, ஏன்னா அவர் தான் ஸ்டோனை வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு, அவர் கூட சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நினைக்கும் போது இந்த சாமியார் கொஞ்சம் டச்ல இருக்கிறது தெரிஞ்சிருக்கும், அதனால தான் வேணும்ட்டே இந்த சாமியாரை பார்க்கிறதுக்கு போயிருப்பாரு. இந்த சாமியாரோட கார்ல பம்பர்ல அடிபட்டு இருந்தது பாத்தீங்களா, அப்படி அடிப்பட்ட இடத்தை இவர் செக் பண்ணும்போது தோல் மாதிரி ஏதோ கிடைக்குது. இது கண்டிப்பா விலங்கோட தோலா இருக்க வாய்ப்பு இல்ல, செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும் போது செக் பண்ணதுல அது மனுஷனோட தோல், சகாதேவோட தோல்ன்றது தெரிய வந்திருக்கும். சோ சகாதேவை இவர் தான் அடிச்சு தூக்கி இருக்காருன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இதை தாண்டி ஏக்கன் பாபு இவரோட பெண்ணை எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த பெண்ணு மூலியமா தான் பாயிண்ட் டேபிள்ல பாயிண்ட் எல்லாம் எழுதி இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கும். சோ இவர் தான் அந்த மூணாவது நம்பரு, அங்க உட்கார்ந்து இவர் தான் பாயிண்ட் எழுதி இருக்காரு, இது எல்லாத்தையுமே ஏக்கன் பாபு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி பட்டேலை யாரோ ஃபாலோ பண்ண மாதிரியே இருந்தது பாத்தீங்களா, இவரும் அதே மாதிரி இவரோட அசிஸ்டன்டான குருவும் சேர்ந்த மாதிரி தான் அடிக்கடி ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதுல பட்டேல் ரொம்பவே பயந்திருப்பாரு, நம்ம கையில இருக்கிறத ஒளிச்சு வச்சிரணும்ன்ற மாதிரி ஒளிச்சு வச்சிருப்பாரு. பட்டேலை பொறுத்த வரைக்கும் அவினாஷ் வீட்ல ஸ்டே பண்றதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, இந்த தகவல் தெரிஞ்சு அவனுங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த ஸ்டோன் எங்க இருக்கு, ஒழுங்கா தந்துருன்ற மாதிரிலாம் குருஜி கேக்குறாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சுலாம் விசாரிச்சிட்டு இருக்காங்க, அப்பயே இவர் சொல்ல மாட்டாரு. கண்ணை காமிச்சு கேட்கும் போதே இவர் சொல்ல மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல தெரியாதனமா குரு ஷூட் பண்ணிடுறான். இதுக்காக நான் அவசரப்பட்டு ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரி இந்த குருஜியும் கோவப்படுறாரு. இதை எப்படியாவது தற்கொலை மாதிரி செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்பன்னு பார்த்தா அவினாஷ் வந்திருப்பான், இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அவினாஷ் போய் கொஞ்ச நேரத்துல லாயர் வந்திருப்பாரு, இவங்க ரெண்டு பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த குருஜி என்ன பண்றாருன்னா, ட்ரிகர்ல இவரோட கைரேகை படணும், அதுக்காக நம்ம இன்னொரு வாட்டி ஷூட் பண்ணோம், ஜன்னலை திறந்து வையின்ற மாதிரி சொல்றாரு. இவன் ஜன்னலை திறந்து வச்சிடறான். அதுக்கப்புறம் இவருமே அந்த பக்கம் திருப்பின மாதிரி ஷூட் பண்றாரு, ஏன்னா ட்ரிகர்ல அழுத்தம் பதியணும்ல, அதுக்காக தான் இன்னொரு வாட்டி ஷூட் பண்றாரு. நான் இந்த பூமியை விட்டு போறேன்ற மாதிரி வேணும்ட்டே இவர் தான் டைப்ரைட்டர்ல டைப் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாரு. இதை தாண்டி இவருக்கு இந்த இடத்துல இருக்க ஜன்னலை பத்திலாம் கரெக்டா தெரிஞ்சிருக்கும், அதனால தான் நெருப்பை எரிய விட்டு இவர் அதை சொல்றாரான்னு பாக்குறதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாரு. கரெக்டா இவர் ஜன்னல் அந்த பக்கம் இருக்கு, ஜன்னலை தரங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ கூட இந்த குருஜி இல்லன்னு சொல்லிட்டாரு, ஆனா இவங்க குருவை கூட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா குரு அன்னைக்கு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தப்பிச்சு போன மாதிரி காமிச்சாங்கல்ல, தப்பிச்சு போகும்போதே இன்ஸ்பெக்டர் லேடி வந்து லாக் பண்ணிருப்பாங்க. ஏக்கன் பாபு இன்ஃபர்மேஷன் கொடுத்து இன்ஸ்பெக்டர் லேடி லாக் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. அவனை அடின்னு அடிச்சதுல அவன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். சோ ஏற்கனவே இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், இதுக்கு நீங்க தான் காரணம்ன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஏக்கன் பாபு சொல்றாரு. இப்ப எல்லாருமே அந்த ஸ்டோன் எங்க இருக்குன்றது தானே கேள்வி, உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. நல்லா தெரியும்ன்ற மாதிரி இவருமே அந்த சப்பாத்தி கல்லி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஸ்டார் பூமிக்கு வரும்போது முள்ளு தடுத்துருச்சுன்ற மாதிரி சொன்னார்ல, இதை தான் மீன் பண்ணிருப்பாரு. இப்ப உள்ள இருக்க அந்த ஸ்டோனை எடுத்து காட்டுறாரு. இப்ப கூட குருஜி இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு முகேஷை லாக் பண்ணிடுறாரு. ஒழுங்கு மரியாதையா அந்த ஸ்டோனை தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா ஏக்கன் பாபு என்ன பண்றாருன்னா, அந்த முள்ள வச்சே கையில குத்திடுறாரு. இப்ப
போலீஸுங்களும் குருஜியை பிடிச்சிடுறாங்க. இப்ப குருஜியை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. ஏக்கன் பாபு இந்த கேஸை சால்வ் பண்ணிடுறாரு. ஸ்டோன் அந்த இன்ஸ்பெக்டர் லேடி கிட்டே ஒப்படைச்சிடுறாரு. அவங்களுமே நன்றி சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி மத்தவங்க இருக்காங்கல்ல, நாங்கெல்லாம் கூட உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், சூப்பரா கேஸை சால்வ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க. இப்ப திரும்பி இவருக்கு ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. சாரி வாங்குனீங்களா இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்களே கூட வந்து உங்களுக்கு வாங்கி தரோன்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் முகேஷ்க்கு போன் கால் வருது. முகேஷோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க கால் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல, அந்த பிரச்சனையை பத்தி சொல்றாங்க. அடுத்த சீசனுக்கு லீடு கொடுத்து முடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த சீசன் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.